நம்ம ஊருக்குள்ள ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படின்னு. நேற்று நைட்டு அந்த நோட்டீஸை பார்த்த உடனேவும் எனக்கு இந்த பழமொழி தான் வந்து தோணுச்சு. ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபோர்ஸாக போய்க்கிருந்தாங்க, பொங்கலுக்கு நாங்கள் தான்டா வரோம்டா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேயே விட்டாங்க. குட் பேட் உக்லி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் பண்ணுறாரு. அவர் வந்து ட்விட்டர்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது படம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற மாதிரி வரப்போகுது அப்படின்னு. மக்கள் ரெடி ஆகிட்டாங்க, விடாமுயற்சி வரட்டும், நாங்கள் குட் பேக் மூவி வந்து ரெடி ஆகிடுறோம் அப்படின்னு. அப்படி இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்து குறுக்க வந்து ஒரு டீசரை விட்டு ஒரு பாட்டை விட்டு அதில் பொங்கல்னு போட்டு பொங்கலுக்கு நாங்களும் வரோம் நாங்களும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஏகே ஃபேன்ஸை வந்துட்டு வைபாக்கி விட்டுட்டு கடைசி நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போஸ்டர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. என்னடா, அதாவது தலன் கூப்பிடாதேன்னு சொல்லியாச்சு, கடவுளே அஜித்தின்னு கத்தாதேன்னு சொல்லியாச்சு, இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, என்னடா நோட்டீஸ் வருது அப்படின்னு பார்த்தா லைக்காட்ட இருந்து வருது. லைக்கால இருந்து என்னடா நோட்டீஸ் அப்படின்னு படித்து பார்த்தா பொங்கலுக்கு விடாமுயற்சி வராது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸு. நீ எப்போ தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஆகி போச்சு. இப்போ பொங்கலுக்கு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாலாவது குட்பேடுக்குள்ளேயாவது வந்து பொங்கலுக்கு வந்திருக்கும். விடாமுயற்சியை விட்டுட்டு இது வந்து அதான் ஒன்னால நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன் அந்த கதையாகி போச்சு. ஆமாம், மேயற மாடு நக்கிற மாடு கிடத்த மாதிரி நம்ம தலையை கவுண்டமணி சொன்னதே ஞாபகம் வருது. சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விட்டாமான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், லைக்காவுடைய பொருளாதார சிதைவு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தகவல் வந்து சொல்கிறாங்க. சந்திரமுகி 2, லால் சலாம், இந்தியன் 2, அப்புறம் வேட்டையன், இந்த 4 படத்துடைய வசூல் வந்து கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாத காரணத்தினால படத்தை வந்து நாங்கள் பொங்கலுக்கு விடலை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மையான தகவல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு அனுமானமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் 2 வேட்டையன் இதை கூட வந்து ஏற்றுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வேட்டையன் வந்து ஒரு 285 crores வந்திருக்கு, இந்தியன் 2 வந்து ஒரு 151 crores வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆன கணக்குன்னு வச்சுக்கோங்க. போட்டதை அந்த ஓடிடி எல்லாம் சேர்த்தா போட்ட காசு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, போட்ட காசாவது திரும்பி வந்திருக்கும். ஆனால் அந்த லால் சலாமும் சந்திரமுகி 2வும் மரணடி, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த அடியிலேருந்து மீள முடியாம எப்படியாவது முயற்சி பண்ணி விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் லைக்காவே என்ன பண்ணிருச்சு, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா சோலோ ரிலீஸ்க்கு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம நண்பர்கள் ரசிகர்களுக்காக மாசு வச்சிங்கன்னா அந்த கருணை காட்டுங்க நியாயமாறே அப்படின்ற மாதிரியாவது வந்து காட்டினீங்கன்னா பரவாயில்லாம வந்து இந்த 2025 தொடக்கத்துல அவங்களும் வந்து வைப் பண்ணிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட, பெருசாக சொல்றதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன இது வந்து இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஆமாம், இவங்க வந்து ரிலீஸ் டேட்டை வந்து பின்வாங்கினதுக்கு அப்புறம் அப்படி வரிசையாக வந்துருச்சு. காதலிக்க நேரமில்லை, தருணம், மெட்ராஸ்காரன், வரிசையாக படம் நாங்கள் வரோம் பொங்கலுக்கு நாங்கள் வரோம்னு சொன்ன டேட்லேயே வந்து படத்தை விட்டுருந்தா இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இப்படி பேர் வந்திருக்க மாட்டாங்க. இந்த படை வீரன்ற படம் கூட வந்துச்சு ஃபில்லப் பண்ணுறதுக்காக. இதை விட பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, வீரதீர சூரன் வந்து அப்படி ஜனவரிக்கு அந்த குடியரசு தினம் அந்த டேட்டுக்கிட்ட போயிடுச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சு அந்த குடியரசு தின டேட்டாவது வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியல. ஃபினான்சிக்கல் ஹெடில்ஸ் காரணமாக விடாமுயற்சி வராது அப்படின்றதான் வந்து ஒரு ஊர்ஜிதமான ஒரு தகவலாக வந்து நமக்கு வந்து அறியப்படுது. பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ண லைக்காவுக்கு இந்த நிலைமை அப்படின்னா, சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு சின்ன ப்ரொடக்ஷனில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய நிலைமைகள்லாம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. அதுவும் பெருவாரியாக வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல இந்த படம் வந்து குட் பேட் உக்லியோட தாக்கம் இருக்கிறதுனால தெலுங்குல வந்து டக்குன்னு வியாபாரம் ஆகலை, எல்லாரும் குட் பேட் உக்லிக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு முழுமையான தகவல் எனக்கு தெரியல.
நான் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த அஃபீஷியல் பேஜஸ்ல வந்து ட்விட்டர்ல அவங்களே போட்டிருந்தாங்க, குட் பேட் ugly we are waiting அப்படின்னு. விடாமுயற்சி மீண்டும் வந்து ஒரு விடாமுயற்சி எடுத்து திரையரங்குக்கு வரட்டும், பார்ப்போம். அப்படி இல்லையா இடையில குட் பேட் ugly கூட ரிலீஸ் பண்ணி விடுவேன், அதையும் பார்ப்போம். ஏன்னா நண்பர் ரசிகர்களுக்கு அது ஒரு ஆறுதலாவது இருக்கும். விடாமுயற்சி பொங்கலுக்கு வராதுங்க, அது மட்டும் உறுதி. எப்போ வரும்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட கேட்கறதே தப்பு. போய் பொழப்ப பாருங்க, வரும்போது வரும்.